வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான முட்டை பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த முட்டை பிரியாணியோட உருளைக்கிழங்கும் ஃப்ரை பண்ணி சேர்க்க போகிறோம். அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முட்டை பிரியாணி பண்ணுறதுக்கு வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் இந்த மாதிரி மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி நம்ம பிரியாணி கூட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வறுத்து வச்ச வெங்காயத்தை தனியாக வச்சிடலாம். இப்போ அதே பாத்திரத்திலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. உப்பு நான் இப்போ சேர்க்கலை, முட்டை வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்துட்டேன். இப்போ இதை கலந்து விட்டுக்கோங்க. குறைவான தீயில தாங்க இருக்கணும், இல்லாட்டியும் கருகிரும் மசாலாலாம். 5 முட்டையை வேக வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த முட்டையை எல்லா சைடும் கத்தியை வச்சு கீறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச முட்டையை இதில் சேர்த்துடலாங்க. இப்போ இந்த எல்லா முட்டையுமே குறைவான தீயில வச்சு 2 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முட்டையை நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சுங்க. இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்து 2 உருளைக்கிழங்க வேக வச்சு தோலை எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அதுலேயே நம்ம உருளைக்கிழங்க சேர்த்துடலாம். உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்க குறைவான தீயில 2 நிமிஷத்துக்கு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த முட்டை பிரியாணியோட உருளைக்கிழங்கையும் ஃப்ரை பண்ணி சேர்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ வறுத்து வச்ச உருளைக்கிழங்க தனியாக வச்சிடலாம். அடுத்து குக்கர் எடுத்துக்கலாம். இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 3 ஏலக்காய், 5 கிராம்பு, 1 ஜாதிப்பத்திரி, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்துடலாங்க. இப்போ இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. வெங்காயமும் நமக்கு சீக்கிரம் வதங்கிடும் உப்பு சேர்த்து வதக்கும் போது. இப்போ இதை லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்து இதை குறைவான தீயில வச்சு வதக்கி விட்டுக்கலாம். இது கூட நறுக்கி வச்ச புதினா கொத்தமல்லியை சேர்த்துடலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அடுப்பில் வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 2 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கொதித்து வரணுங்க. கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் அரிசி சேர்க்கணும். நான் 2 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது 400 கிராம் இருக்கும். இதை நல்லா கழுவிட்டு 30 நிமிஷம் ஊற வச்சுருக்கேங்க. இப்போ தண்ணிலாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில்
நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துடலாங்க. தண்ணியை நல்லா இருத்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம வறுத்து வச்ச முட்டையை சேர்த்துடலாம். அடுத்து இது கூட நம்ம வறுத்து வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துடலாங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துடலாங்க. இப்போ நெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு விசிலுக்கு மிதமான தீயில வச்சிடலாம். ஒரு விசில் வந்துருச்சுங்க. 5 நிமிஷம் கழித்து ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிருச்சு. பாருங்கள், நல்லா சாப்பாடெலாம் நல்லா உதிரியாக வந்திருக்கு. நீங்கள் 1 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்திங்கன்னா அதுக்கு 1.5 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்குங்க. எந்த கப்பில் அரிசி அளக்குறீங்களோ அதுலேயே நீங்கள் தண்ணி அளவும் எடுத்துக்கோங்க. பாருங்கள், சாதம் குலையவே இல்லை, சூப்பராக நல்லா உதிரியாக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, முட்டை உருளைக்கிழங்கு பிரியாணி சூப்பராக டேஸ்ட்டாக குக்கரில் ஈஸியாக ரெடி ஆகிருச்சு. இந்த மாதிரி முட்டை பிரியாணியோட உருளைக்கிழங்கு வெங்காயமெல்லாம் ஃப்ரை பண்ணி நம்ம சேர்த்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.